அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சா அப்படின்றது தான் கணக்கு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இது பத்தின ஒரு தகவல் வந்து 27 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு தகவல் போட்டிருக்கேன். அடுத்தது 5 மே அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அத போய் பாருங்க நண்பர்களே. இப்போ மார்க்கெட் என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதையும் பாருங்க. ஸோ அதையும் சொல்றேன் நானு. ஸோ இப்போ மார்க்கெட் பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்ணாம கொஞ்சம் கேப் விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ ஃபால் ஆயிட்டு திரும்பவும் வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணாம போனதுனால, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன தொட்டுட்டு மறுபடியும் 2வது வாட்டி இப்ப என்ன ஆயிருக்குன்னா, கேப்ப ஃபில் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ 23,181ன்றது அந்த கேப் ஃபில் பண்ணக்கூடிய சப்போர்ட், இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஒருவேள நாளைக்கு எக்ஸ்பீரின்றனால, நாளைக்கு பெரிய சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 23,000 தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த சப்போர்ட்ட கண்டிப்பா தொடுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்றனால அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதனால மதியானம் 12 மணிக்கு மேல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவான ஒரு ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி எடுக்கிறத காட்டிலும், புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க, நாளைக்கு இன்ட்ராடே பண்றவங்க, மதியம் 12 மணிக்கு மேல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ மேல போதா, இல்ல ரிவர்சல் ஆகுதான்னு. 23,000 தொட்டுட்டு மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. இல்ல ஃபர்தரா நாளை எக்ஸ்பைரி டேன்றனால எஃப்ஐ அதிகம் வித்தாங்கன்னா, 22,065 அப்படின்ற இடம் வரைக்கும் இறங்கறதுக்கான ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ சப்போர்ட் லைனும் இருக்கு. ஸோ அத பார்த்துக்கங்க. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற தகவல்கள் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல அ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே. ஸோ நீங்க என்ன சஜெஸ்ட் பண்றீங்களோ, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நன்றி. நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.